ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இது ஜனவரி மாதம் முடிஞ்சு தெரியுதா? இன்னும் நம்ம கையில் இருக்கக்கூடியது பிப்ரவரி மந்த் மட்டும்தான். ஒரே ஒரு மாதம்தான். நாள் எவ்வளோ வேகமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? நாளைக்கு படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மிச்சம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு மாதம், அந்த பிப்ரவரி மந்த் மட்டும்தான். அதுலேயும் ப்ராக்டிக்கல்னே ஒரு வாரம் ஓடிடும். தேவையில்லாத ப்ராக்டிக்கல். இது எதுக்கு? அதில் தேவையில்லாமல் ஒரு வாரம் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லாருக்கும் மார்க் போட தான் போகிறாங்க. ஸோ இந்த 30 நாளில் நம்ம என்ன செய்கிறது? இந்த 30 நாளில் எப்படி படிக்கலாம் பிளான் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டடி பிளானர் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இனி இருக்கக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெஸ்ட் டே, லாஸ்ட் டே அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, உங்களுடைய போர்ஷனை நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 1 மந்தில் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ 31ஆம் தேதியிலேருந்து இந்த ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் ஆகுது. 31ஆம் தேதி ஃப்ரைடே என்னைக்குன்னு 11th ஸ்டாண்டர்டும் சரி, 12th ஸ்டாண்டர்டும் சரி, கெமிஸ்ட்ரியில் லெசன் 1, ஃபிசிக்ஸில் லெசன் 1. சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காமர்ஸில் லெசன் 1, 2, எக்கனாமிக்ஸில் லெசன் 1. இது முதல் நாள் நீங்கள் படிக்க வேண்டியது. 2வது நாள் பாருங்கள், 1ஆம் தேதி அன்னைக்குன்னு சாட்டர்டே, நீங்கள் பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பாட்னியில் லெசன் 1, ஜுவாலஜியில் லெசன் 1, பாட்னியில் லெசன் 2, ஜுவாலஜியில் லெசன் 2. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன், பிஸ்னஸ் மேத்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன். 11th அதான், 12th அதான். 2ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மேத்ஸில் சாப்டர் 1, 2, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, 2, 3, 4, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 2, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2. 11th 12th ரெண்டுக்குமே சேம் தான். அடுத்து 3ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு இதில் ஃபிசிக்ஸு சாப்டர் 3யும், கெமிஸ்ட்ரி சாப்டர் 2வும், எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3யும், காமர்ஸில் சாப்டர் 3யும் 4ம். அடுத்து 4ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 3யும், ஃபிசிக்ஸில் சாப்டர் 4ம், காமர்ஸில் சாப்டர் 5, 6, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4. 5ஆம் தேதி வென்ஸ்டே பாட்னியில் லெசன் 3, 4, ஜுவாலஜியில் லெசன் 3, 4, கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் 3, 4, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் லெசன் 3, 4, பிஸ்னஸ் மேத்ஸ்லையும் லெசன் 3, 4. சரியா? இது 5ஆம் தேதி. அடுத்து 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் 2 சாப்டர் பார்க்குறோம். கஷ்டம்தான் ஒரே ஒரு நாளில் மேத்தமெட்டிக்ஸில் 2 சாப்டர் பார்க்குறதுலாம். பட் நம்ம கையில் ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறனால வேறு வழி கிடையாது. 3யும் 4ம். அக்கௌண்டன்சியில் சாப்டர் 5ம் 6ம். 7ஆம் தேதி ஃப்ரைடே இன்னைக்குன்னு பாட்னியில் லெசன் 5, 6, ஜுவாலஜியில் லெசன் 5, 6, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் லெசன் 5, 6, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் லெசன் 5, 6, பிஸ்னஸ் மேத்ஸ்லேயும் லெசன் 5, 6. அடுத்து 8ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு பாட்னி லெசன் 7, ஜுவாலஜி லெசன் 7, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 7, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் 7, பிஸ்னஸ் மேத்ஸும் லெசன் 7. அதே போல் மேத்ஸில் லெசன் 5, அக்கௌண்டன்சியில் லெசன் 7. 9ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 6ம் 7ம். இது போக கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 4ம் பார்த்துக்கிறோம். அக்கௌண்டன்சியில் சாப்டர் 8ம் 9ம், காமர்ஸில் சாப்டர் 7. சரியா? ஓகே. அடுத்து 10ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு ஃபிசிக்ஸில் சாப்டர் 5, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5, காமர்ஸில் சாப்டர் 8ம் 9ம். 11ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 8ம் 9ம், அக்கௌண்டன்சியில் சாப்டர் 8ம் 9ம் 10ம். சரி, 8 to 9 கூட வச்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6, காமர்ஸில் சாப்டர் 10. 12ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு பாட்னி லெசன் 8,
9, zoology lesson 8 9, computer science lesson 8, computer application lesson 8 9, business maths lesson 8 9. 13ஆம் தேதி Thursday அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரியில் 7, ஃபிசிக்ஸில் 6, காமர்ஸில் 11 12, எக்கனாமிக்ஸில் 6. 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு பாட்னி 10, zoology 10, computer science 10 11, computer application 10 11, business maths 10. இப்போ போக கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8, காமர்ஸில் சாப்டர் 13 14. அப்புறம் 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 9, காமர்ஸில் 15 16, தமிழ் இங்கிலீஷ். 16ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸ் சாப்டர் 10, அக்கௌண்டன்சி சாப்டர் 11 12, physics chapter 7, chemistry chapter 10, economics chapter 7, commerce chapter 17 18. 17ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு physics chapter 8, chemistry chapter 11 11க்கு, economics chapter 8, commerce chapter 19 20. இது நீங்கள் 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா botany 10, zoology 11, computer science 13 14, commerce 23 24. அதுக்கப்புறம் அதே போல் அன்றைக்கி என்ன கெமிஸ்ட்ரி 11, காமர்ஸ் 21 22. 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி 12, ஃபிசிக்ஸ் 9, காமர்ஸ் 21 22, எக்கனாமிக்ஸ் 9 11க்கு. 12க்கு கெமிஸ்ட்ரி 12 13, காமர்ஸ் 23 24 25 26. 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்குன்னு 11th பாட்னி 11 12, computer science 12 13 14, computer application 12 13 14 15, business math students நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது 12th இருந்தீங்கன்னா zoology 12, computer science 15 16, computer application 17 18, business maths வந்து ரிவிஷன். மேத்ஸில் 11, அக்கௌண்டன்சி ரிவிஷன். அடுத்து 20ஆம் தேதி Thursday அன்னைக்குன்னு கெமிஸ்ட்ரி 14, ஃபிசிக்ஸ் 10, காமர்ஸ் 23 24, எக்கனாமிக்ஸ் 10 11th. 12க்கு கெமிஸ்ட்ரி 14, காமர்ஸ் 27 28, மேத்ஸ் 12, அக்கௌண்டன்சி ரிவிஷன். 21ஆம் தேதி பாட்னி 13 14, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15 16, காமர்ஸ் 25 26, ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் 11 12. 12th கெமிஸ்ட்ரி 15, எக்கனாமிக்ஸ் ரிவிஷன். ஸோ இதோட உங்களுக்கு 12th போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கோங்க. 11th இருந்தீங்கன்னா 22ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு பாட்னி 15, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 17 18, காமர்ஸ் 27 28 29, கெமிஸ்ட்ரி 15 தமிழ். 23ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸ் 11 12, அக்கௌண்டன்சி 14. அதோட 11த்துக்கும் போர்ஷன் முடிஞ்சிடும். ஸோ பார்த்துக்கிறங்க சரியா. இந்த ஃபைலோட பிடிஎஃப் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு இனி இருக்கக்கூடிய நாட்களையாவது வீணாக்காமல் பயன்படுத்திக்கோங்க. நல்ல மார்க் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.